அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாம ஹம்பில இருக்கோம். நம்ம ஹம்பிக்குனே ஒரு ஒண்டரான ஒரு டெம்பிள் இப்ப நாங்க பார்க்க போறோங்க. ஹம்பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் இருக்கு. தரைமட்டத்துக்கு அடியில கட்டப்பட்ட ஒரு சிவா டெம்பிள். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டெம்பிளுக்கு எப்படி வரணும், இந்த டெம்பிளோட ஸ்பெஷலா என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கோவிலோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பிரசன்ன விருப்பக்ஷ டெம்பிள்ங்க. அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். நம்ம விருப்பக்ஷானே சிவான்னு வந்து நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம். இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தரைமட்டத்துக்கு அடியில இருக்கு. நீங்க மேல பாக்குறீங்கல்ல, மேல காம்பவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம வந்த தரைமட்டம். அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலே வந்து கட்டியிருப்பாங்க. நான் 4 years முன்னாடி ஹம்பி வந்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கோவில் இருக்கும், ஒரு சிவா டெம்பிள் இருக்கும், தண்ணிக்குள்ள இருக்குங்கறத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹம்பில தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு இதே அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிளுக்கு இன்னைக்கு வந்திருக்கும். தண்ணி பாத்தீங்கன்னா வெளியில நம்மளோட பாதம் முழுகிற அளவு இருக்குங்க. உள்ள போக போக இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும். நந்தியில பாருங்க, நந்தியில வந்து ஒரு 30% முழுகிருச்சு. அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முட்டிக்கிட்ட வந்திருக்கும். இங்க இருந்து பார்க்க பாருங்க, உள்ள இருக்க நந்தியை தாண்டி தான் பிரசன்ன விருப்பக்ஷா இருக்காரு. எல்லா கோவில்லையுமே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. இங்கேயும் செக்யூரிட்டி இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, தண்ணி வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கனால ரொம்ப உள்ள போகாதீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க உள்ள போகல. நானா போன டைம் நான் வந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தையே போயிட்டு அந்த சிவலிங்கத்தை தொட்டு பார்த்துலாம் வந்தேன். இந்த டைம் வந்து தண்ணி அதிகமா இருக்கு. எனக்கு வந்துட்டு மேக்சிமம் நம்ம முட்டிக்கு மேல வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து ஜஸ்ட் அந்த நந்தி வரைக்கும் மட்டும் தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நாம பார்த்தா இந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொண்ட ஒரு டெம்பிளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணும் ஹம்பி வந்தீங்கன்னா. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 4 years முன்னாடி ஹம்பி வந்தப்பையும் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்ட்ல எப்பரா ஒரு கோயில் கட்டிருக்காங்க நான் பார்த்து வியந்த கோவில். இந்த டைம் வந்து எந்த டைம் ஆனாலும் சரி கண்டிப்பா இந்த கோயில் விசிட் பண்ணாம வரக்கூடாதுன்னு நாங்க இப்ப ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் கிளம்பி ஆகணும். அப்போ வந்து இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு தான் வருவான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க ஹம்பி வந்தீங்க இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்க. ஹம்பி பாத்தீங்கன்னா நான் வந்து 2 டைம் வந்திருக்கேங்க. இந்த 2 டைம் வந்தப்பையும் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் அண்ட் நான் பண்ண சின்ன சின்ன டிராவல் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 daysல நாங்க பார்த்த பிளேசஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த சேம் வே நீங்க வந்துட்டு 2 days உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஃபுல்லா டெம்பிள்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். விருப்பக்ஷா, அந்த கணேசா டெம்பிள், அப்புறம் விஜய் விட்டாலா டெம்பிள், இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே நீங்க பக்கத்துல தான் இருக்கு. சோ அத ஃபுல்லா வந்து 1 dayல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ராயல் என்க்ளோஷர், லோட்டஸ் மஹால், அப்புறம் வந்து குயின்ஸ் பாத், இந்த ராயல் சம்பந்தமான பிளேசஸ் எல்லாம் நீங்க பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ 2 days உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா பட்ஜெட் டிராவலர்ஸ்க்கு ஈஸியான ஒரு வே வந்துட்டு நடந்து போறதுதான். ஏன்னா எல்லா டெம்பிளுமே வந்து மேக்சிமம்
4 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ்குள்ள தாங்க இருக்கும். சோ அதனால வந்து நீங்க நடந்து போனீங்கன்னா இன்னும் பட்ஜெட்டே செலவாகாது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க பைக் ரெண்டல் அப்படி இல்லைன்னா சைக்கிள் ரெண்டல் கூட கிடைக்குது. அது வந்துட்டு நேத்து நாங்க விசாரிச்சது வந்துட்டு 4 ஹவர்ஸ்க்கு 100 rupees மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்க சைக்கிள் எடுக்கல, அதனால வந்து எனக்கு அது ப்ராப்பரா டீடைல்ஸ் தெரியல. ஆனா பைக் ரெண்டல், சைக்கிள் ரெண்டல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹம்பில வந்து அவைலபிளா தான் இருக்கு. அண்ட் வந்து ஆட்டோ கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி ஆட்டோ வந்து ஓவர் ரேட் தாங்க சொல்றாங்க. ஒரு 4 கிலோமீட்டருக்குலாம் கூட 200 எல்லாம் அந்த ரேட்ல கேக்குறாங்க. சோ ஆட்டோ வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு ஒரு குரூப்பா வரீங்க, ஒரு 10 பேரு அந்த மாதிரி வரீங்கன்னா கூட நம்ம ஆட்டோ எடுத்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு வரலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு ஷேர்ல வந்து அவ்வளவா பெருசா இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்க சின்ன குரூப்பாவோ இல்ல பட்ஜெட்ல வரீங்கன்னாவோ பைக் ரெண்டல் அப்படி இல்லைன்னா வாக்ல போறதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸ்டே அண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க ஸ்டே பண்ண மாதிரி விருப்பாக்ஷா டெம்பிள் கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஹோம் ஸ்டேஸ் இருக்குங்க. சோ நீங்க அதுல ஆன்லைன்ல பார்த்து புக் பண்ணிக்கலாம், இல்ல நேர்ல வந்து பேசி புக் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு கன்னடா தெரிஞ்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் பேரம் பேசி குறைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா ஹோம் ஸ்டேஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால வந்துட்டு பிரச்சனை இருக்காது. நீங்க பட்ஜெட்ல ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா அந்த விருப்பாக்ஷா சர்க்கிள்ல ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட், பைக் ஸ்டாண்ட் எல்லாமே அங்க இருக்கு. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்ன ரோட்டு கடை மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஹோட்டல் அங்க இல்லங்க, சின்ன சின்ன ஹோட்டல் தான் இருக்கு. அதுல மேக்சிமம் நம்மளுக்கு ஒரு வேளைக்கு ஒருத்தருக்கு 100 rupees ஆகும் கண்டிப்பா. அதனால வந்துட்டு அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 200 250 அதுக்குள்ளேயே முடிஞ்சிரும். ஃபுட் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு நான்வெஜ் வந்து எங்கேயுமே பாக்கலங்க, ஒன்லி வெஜ் மட்டும் தான் பார்த்தோம். அது வந்துட்டு கடை இருக்கா இல்லையானே தெரியல ஆக்சுவலா. அதுதான் வந்துட்டு ரியல். நாங்க நேத்து சாப்பிட்டது வெஜ் தான், இன்னைக்கு ஃபுல்லாவும் நாங்க வந்து வெஜ் தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் வந்து கடையும் காணோம், ஒருவேளை கடையே இல்லன்னு நினைக்கிறேன். இந்த ஹம்பி ஐ மீன் அந்த விருப்பாக்ஷா சரௌண்டிங்ல நான்வெஜ் ஷாப்ஸ் வந்து எங்கேயும் இல்ல. சோ வெஜ் தான் நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஹம்பி வந்து ஒரு வில்லேஜ்ங்க, ஒரு இன்டீரியரான ரிமோட் வில்லேஜ் தான் ஹம்பி. பஸ்ஸே வந்துட்டு இப்ப அந்த மானுமெண்ட்ஸ் டெம்பிள்ஸ் இருக்கனாலதான் 2-3 பஸ்ஸே விடுறாங்க. சோ அதனால நீங்க பிளேசஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் ஒரு 7 உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூமுக்கு போற மாதிரியோ இல்ல சிட்டிக்குள்ள வர மாதிரி பாத்துங்க. சிட்டி இந்த சென்ஸ் அந்த விருப்பாக்ஷா ஏரியாக்குள்ள வர மாதிரி பாத்துருங்க. ஏன்னா வந்துட்டு நாங்க இப்ப போற வழி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, அதே மாதிரிதான் வந்துட்டு ஹம்பி வந்து ஒரு வில்லேஜ் தான் அது. ஓகேவா, அதுக்கேத்த மாதிரி உங்க டேவை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தாங்க வந்துட்டு நான் ஹம்பில வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். ஒரு 2 டேஸ்க்கு நீங்க வந்துட்டு போற அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் ஹம்பி. கண்டிப்பா வாங்க. நீங்க ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கூட ரொம்ப வராது, ஈஸியாவும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். பிளேசஸ் வந்து பாக்குறதுக்கு எக்கச்சக்க பிளேசஸ் இருக்கு. சோ உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ஒரு பேக் எடுத்துட்டு ஹம்பி கிளம்பி வந்துருங்க.